அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்சிஎம் அதாவது வானிலைத்துறை வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அது என்ன எச்சரிக்கைன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பான வழிமுறையை நீங்க பின்பற்றிருக்கீங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சவுதி அரேபியா சம்பந்தமான சட்டத்திட்டங்கள் வேலைவாய்ப்பு தகவல் நீங்க சேனல்ல தெரிஞ்சுக்கலாம். கல்ஃபை பொறுத்த அளவுக்கு கூலிங் டைம் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு வாரமா நமக்கு வந்து கூலிங் இருக்கு. சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்களுக்கு ஆரம்பமே ரொம்ப அமர்க்கலமா அதிகப்படியான கூலிங் இருந்துச்சு. எல்லா ஏரியாவிலும் இருக்கிற மக்கள் வந்து அந்த கூலிங் அனுபவிச்சிருப்பீங்க. இப்ப கடந்த சில தினங்கள கூலிங் வந்து நார்மலா ஆயிடுச்சு. ஆனா இந்த கூலிங் வந்து மறுபடியும் அதிகரிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சில ஏரியாக்கள் அறிவிச்சிருக்காங்க. அந்த ஏரியாக்கள்ல வந்து 1ல இருந்து 0 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த ஏரியான்னு பார்த்து அதுக்கு அந்த ஏரியால நீங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பா பாதுகாப்பா இருந்துக்கங்க. பொதுவா கூலிங் அதிகமான டயத்துல நம்ம எல்லாருமே ஹீட்டர் பயன்படுத்தக்கூடிய வழக்கங்கள் எல்லாருக்குமே இருக்கு. அப்ப ஹீட்டரை பயன்படுத்துறதுக்கான சில பாதுகாப்பான வழிமுறைகள் நம்ம பின்பற்ற வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அரசு தரப்புல இருந்து அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா அதை எல்லா மக்களும் பின்பற்றணும். ஏன்னா இந்த மாதிரி ஹீட்டர் பயன்படுத்தி இந்த கூலிங் டயத்துல வந்து இறப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதை தவிர்ப்பதற்காக கண்டிப்பா அவங்க கவர்மெண்டோட வழிமுறைகளை பின்பற்றி நம்ம அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறது வந்து உயிர் சேதத்தை நம்மளால குறைக்க முடியும். ஹீட்டரை பயன்படுத்தையில எரிபொருள் எதுவும் எரியக்கூடிய பொருட்கள் எதுவும் பக்கத்துல வைக்காம இருக்கணும். இடத்த வந்து கொஞ்சம் காற்றோட்டம் உள்ள இடமா வந்து இருக்கிறத மாதிரி பாத்துக்கிறது வந்து சிறப்பா இருக்கும். சவுதி அரேபியாவில் ரியாத், ஹைல், அல் கசீம் மற்றும் வடக்கு எல்லை பகுதிகளில் வந்து அதிகமாக குளிரலை வீசக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து 1ல இருந்து 0 டிகிரி வரைக்கும் நமக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் பாதுகாப்பான முன்னேற்பாடை பண்ணிக்கிறது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ அப்படின்னா வர்ற புதன் அல்லது வியாழன் 31ஆம் தேதியும் ஜனவரி 1ஆம் தேதியும் குளிர்காலை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த ஏரியாவில் இருக்கிற நீங்க வந்து பாதுகாப்பான வழிமுறையை பின்பற்றி பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. மேலும் இது போல சவுதி அரேபியா பற்றிய வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.